அதன் வரம்பிற்குள் வந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும்? சிபிஐ இதுவரையில் எந்த வரம்பில் இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். மத்திய அரசினுடைய கைப்பிடியில் இருப்பதுதான் சிபிஐ. நான் ஏற்கனவே இதே இடத்தில் கூட அந்த கருத்தை உங்களிடம் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது 21 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நாட்டில் நடந்த ஒரு வழக்கு போஃபர்ஸ் வழக்கு. இந்த போஃபர்ஸ் வழக்கை கையாண்டது சிபிஐ. ஆனால் சமீபத்தில் டெல்லியில் சிபிஐ தன்னுடைய சாதனைகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக ஒரு அரங்கத்தை அமைத்தது. அந்த அரங்கத்தில் சுதந்திர இந்தியாவில் எவ்வளவு முக்கியமான வழக்குகளை எல்லாம் சிபிஐ எடுத்து எப்படி தீர்வு கண்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்காக அமைக்கப்பட்ட அரங்கம். அந்த அரங்கத்தில் போஃபர்ஸ் குறித்து ஒரு செய்தி, ஒரு வரி கிடையாது. அப்படி என்றால் இந்த சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஒன்று. இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் கலைஞர் கருணாநிதியும் அவருடைய மகள் கனிமொழியும் பாச போராட்டத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகவோ, கனிமொழி திஹார் சிறையில் கடுமையான கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவோ பேசுபவன் இல்லை. ஆனால் நான் கேட்பது, இந்த சிபிஐ கனிமொழியை எந்த காரணம் கொண்டும் விடுவிக்க கூடாது என்று சிபிஐ நீதிமன்றத்தில் ஷைனி அவர்களுக்கு முன்னால் தொடர்ந்து வாதத்தை வைத்ததே. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சோனியா காந்தியை நேரடியாக சந்தித்து விட்டு வந்த பிறகு இந்த சிபிஐ இப்பொழுது கனிமொழி சம்பந்தமாக அவருக்கு ஜாமீன் கொடுப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பல்டி அடித்ததே ஏன்? 6 மாத காலமாக ஒரு பெண்மணி சிறையில் இருக்கிறார். பெண்மணி என்ன ஆண் என்ன குற்றவாளி? 6 மாதமாக சிறையில் இருக்கின்றவர்களை முறைப்படி அவர் மீது விசாரணை வரம்பு தளர்த்தப்படுகின்றது என்ற பொழுது அவங்கள ஜாமீன்ல விடலாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது, சிபிஐ டைரக்டர் பிரதமர் மட்டும் நியமிக்கிற ஆள் இல்ல, அவர் கோர் கமிட்டி உட்கார்ந்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உட்பட எல்லாரும் உட்கார்ந்து முடிவு செய்து தான் சிபிஐ டைரக்டர் நியமிக்கிறாங்க. சிபிஐ டைரக்டர் நாம் சொல்லக்கூடாது, ஒரு சில மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா காலையில் ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, மத்தியானம் ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, காலையில் ஒரு கமிஷனர் இருக்காரு, மத்தியானம் ஒரு கமிஷனர் இருக்காரு. அந்த மாதிரிலாம் இல்ல. இதுவரையில் சிபிஐ டைரக்டரா போட்டவங்களை இதுவரை இடைமறித்து ஒருவரை கூட வெளியில அமைச்சு புது ஆளை போட்டதில்லை. அவர்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றியது கிடையாது. சிபிஐ விவகாரத்திலே மத்திய அரசு எந்த நிலையிலும் தலையிட்டது கிடையாது. அதாவது ஒரு தலையீட்டை நான் ஒரு தகவல் கேட்டார் அல்லவா, நான் யாரும் சாலையில் நடந்து செல்லுகிற சாதாரண பேர் வழியை சாட்சி கழைக்கவில்லை. இதே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று அமைச்சராக இருந்த சரத் யாதவ், இன்றைய ஜனதாதளத்தினுடைய தலைவர், அந்த சரத் யாதவ் பல முறை மத்திய ஆட்சியில் இடம்பெற்றவர். அவரே சொல்லி இருக்கிறார், மிக மோசமான விஷயங்களில் சிபிஐ எவ்வாறு நடந்து கொண்டது என்பதை நானே நன்கு அறிவேன். எனவே சிபிஐ என்பது சுயேட்சையாக இயங்குவதற்கு வழிவிட வேண்டும் என்று சொல்வது யார்? மத்திய அமைச்சராக இருந்தவர், நேரடியாக அனுபவத்தை பார்த்தவர். இதற்கு ஆருண் பதில் சொல்ல வேண்டும். வரலாறு தெளிவாக இருக்கிறது. சிபிஐ என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. நான் இதிலிருந்து இடைமறித்து சொல்ல விரும்புகின்றேன். சிபிஐ என்பது ஒரு தன்னாட்சி வர்க்கம் என்பது, அதிகார வர்க்கம் என்பது அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க மத்திய அரசு என்று சொன்ன பிறகு யார் அதிகார வர்க்கத்தில் இருக்காங்களோ பிரைம் மினிஸ்டருடைய போர்ட்போலியோட இருக்காது. அது பிரைம் மினிஸ்டருடைய படிகளோடு இணைந்ததுதான் சிபிஐ. சிபிஐ யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுது? ஆக யார்கிட்ட உத்தரவு வாங்குது? ஆகவே சிபிஐ பிரதம மந்திரிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. மத்திய சர்க்கார் சிபிஐ தவறான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். எவ்வாறு தேர்தல் கமிஷன் இருக்கின்றதோ அதே போன்று சிபிஐ நேரடியாக சுயமாக யாரை வேண்டுமானாலும் கைது செய்கிறார்கள், யார் மீது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்கின்றார்கள். வருகின்ற புகார்கள் மீது நடவடிக்கை நியாயமான முறையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எல்லா மாநில அரசும் சிபிசிஐடி என்கொயரி வேணும்னு யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணுன்றாங்க. காரணம், அந்த சிபிஐ மீது இருக்கின்ற ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. எல்லா மாநில அரசும் ஒரு பெரிய சிச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது அவர்கள் கேட்கின்றது சிபிஐ விசாரணை ஒரு வழக்கை தள்ள வேண்டும் என்று ஒரு மாநில அரசு முடிவெடுத்தால் உடனே அதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லும். ஏன் கருணாநிதி அவர்களே அவருடைய காலத்தில் நடந்த ராசாவுக்கு நெருக்கமாக இருந்தவர் ஒரு மர்மமான முறையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு விதமாக ஏதாவது நடந்ததா இன்று வரை தெரியாது. ஆனால் அதற்கும் கூட கலைஞர் என்ன செய்தார்? தனக்கு தர்ம சங்கடத்தை தரக்கூடிய இந்த விஷயத்தில் அவராகவே முன்வந்து சிபிஐக்கு அதை மாற்றிவிட்டார்.
சிபிஐக்கு அதை மாற்றிவிட்டதன் மூலமாகவே சிபிஐ நியாயமான ஒரு இடம், எனவே அதை மாற்றுவதா? சிபிஐ அவருக்கு வேண்டிய இடம். அன்றைக்கு அவர் முதலமைச்சர். சிபிஐ என்பது இப்பொழுது ஹாரூன் திரும்ப திரும்ப சொல்வதை நான் மறுக்கிறேன். சிபிஐ அட்டானமஸ் பாடி என்று யார் சொன்னது? கான்ஸ்டிடியூஷனலாக அரசமைப்பு சட்டப்படி நீங்கள் தேர்தல் கமிஷன் அட்டானமஸ் பாடி. ஆனால் சிபிஐ அட்டானமஸ் பாடி என்று அவர் எதை வைத்துக் கொண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார்? சுயமாக செயல்படுகின்றது சிபிஐ. காரணம், அதனால் தான் எல்லா மாநில அரசுகளும் அதன் மீது நம்பிக்கையோடு அந்த விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். நியாயமா பாரபட்சமற்ற முறையிலே அவர்கள் விசாரிப்பார்கள், நியாயம் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையின் காரணமாக தான் அத்தனை பேரும் கேட்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இல்ல, நம்பிக்கையோடு கேட்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கின்றது ஐயா சொன்னாங்க. ஒரு நிமிடம். திரு ரங்கராஜன் ஐயா, இப்போ அனைத்து கட்சி கூட்டம் பிரதமர் தலைமையில நடந்து முடிந்திருக்கிறது. மீண்டும் எல்லா கட்சிகளும் கருத்தொற்றுமையோடு வர வேண்டும், இந்த மசோதாவை நல்ல முறையில் தாக்கல் செய்ய ஒத்துழைப்பு தர வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு ஏதாவது சாத்தியம் இருக்கிறதா உங்களுக்கு படுதா? இல்ல சாத்தியம் இருக்குன்னு சொன்னா, இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில நாங்க ஒரு அதிருப்தி குறிப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்க சொல்லி இருக்கக்கூடிய 5 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த பிரச்சனைகளின் மீது மத்திய சர்க்கார் ஒத்து வந்தால்தான் உண்மையான லோக்பாலாக இருக்கணும். லோக்பால் என்பது அவசரமாக எடுக்கக்கூடியது அல்ல. லோக்பால் என்பது நாட்டில் ஒரு நீண்ட நாள் அதற்கான பணிக்கான ஏற்பாடு இருக்க வேண்டும். லோக்பால் சுயேட்சையா இருக்கணும். சர்ச் கமிஷன் போட்டு லோக்பாலுடைய பிரசிடென்டையும் மெம்பர்களையும் தேர்ந்தெடுக்கணும். லோக்பால் ஒரு சர்ச் கமிட்டி போட்டு சிபிஐ தன்னுடைய வரம்புக்குள்ள வச்சுக்கணும். சிபிஐ அதற்குள்ள வரணுமே தவிர பிரதம மந்திரி கீழ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த நாட்டுடைய பெருமுதலாளிகள் அவர்களுடைய பிரச்சனையும் அது எடுக்க வேண்டும். லஞ்ச ஊழல் எடுக்கணும். தவறு செய்தா அவங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணணும், லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். சொத்துக்கு விதை வந்தால் அதை கைப்பற்றுவதற்கான வலுவும் லோக்பாலுக்கு இருக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் லோக்பால் வரம்புக்குள்ள வரணும். அரசியல் சட்டத்தினுடைய 105வது பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சில அதிகாரங்களை தருகிறது. பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் தருகிறது. அதே நேரத்தில் அந்த பாதுகாப்பு உரிமைகளையும் மீறி தேவைப்பட்டால் அரசியல் சட்டத்தினுடைய 105வது பிரிவையும் மாற்றி எம்பிக்களையும் அதில் கொண்டு வரணும். இப்ப தமிழறிவுமணின்னு சொன்னார், எத்தனை எம்பிக்கள் கிரிமினல்களாக இருக்காங்க, ரொம்ப கரெக்ட் அவரு. ஆகவே இந்த கிரிமினல் பேர்வழிகளாக இருக்கக்கூடிய எம்பிக்களை எங்கே விசாரிக்கிறது? லோக்பாலுக்கு எம்பிக்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் தேவை. இப்போ அண்ணா ஹசாரே குழுவினரின் போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டு ஆதரவு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் கேட்பது போல செய்துவிட்டால் நாளைக்கு ஆட்சி மாறினால் இதற்கு அவர்களும் உடன்பட்டுத்தான் ஆகணும். நமக்கு உங்களுக்கு என்ன வந்தது? பல்வேறு மாநிலங்களில் லோக்பால் ஒரு சின்ன தலையீடு, லோக்பால் ஒரு சில மாநிலங்களில் இருப்பது லோக் ஆயுக்தா, வேண்டியது லோக்பால். ரங்கராஜன் ஐயா, நீங்க நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அண்ணா ஹசாரேருடைய பொதுக்கூட்டத்துக்கு போய் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு வந்திருக்கிறது. அதை நீங்க நல்லா அந்த ஸ்பீச்சை படிச்சீங்கன்னா தெரியும் உண்மை. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக சென்ற தலைவர் பிருந்தா காரத் எங்க கட்சி கருத்து அங்க பேசினார். இடதுசாரி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சென்ற பாரதன் அவருடைய கருத்தை பேசினார். அருண்ஜேட்லி அவருடைய கருத்தை பேசினார். ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வித்தியாசங்கள் இருக்கு. இதுல அண்ணா ஹசாரேயை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அங்கு போகல. ஆகவே அந்த பொதுக்கூட்ட வாயிலாக மக்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எங்க கருத்து என்பது பெருமுதலாளிகள் உள்பட இதில் கொண்டு வரப்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். சிபிஐ கொண்டு வரப்பட வேண்டும். பிரதம மந்திரி கொண்டு வரப்பட வேண்டும். இதில் வரக்கூடிய அம்சங்கள் அத்தனையும் லோக் ஆயக்கத்தில் மாநிலங்களிலே வர வேண்டும். அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, டி பிரிவு அதற்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் அதற்குள் கொண்டு வர வேண்டும். யார் தொடங்கி வைத்ததாக இருந்தாலும், யார் ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட நாளைக்கு இதற்கு எல்லோருமே இதற்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். முடிவில் மக்களுக்கு நன்மை கிடைத்தால் சரி. அரங்கிற்கு உங்களுடைய மக்களுக்கு நன்மை கிடைக்கணும். நாடு சுத்தமாக இந்த உலகத்திலேயே அதிக ஆதரிக்கின்றது. ஆனால் பிரதம மந்திரி போன்ற மிக பெரும் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் எல்லா நிலைகளிலும் இந்த தேசிய பாதுகாப்பு குறித்து, நாட்டினுடைய ராணுவ ரகசியங்கள் குறித்து இதெல்லாம் லோக்பால் கொண்டு வருவது என்பது சாத்தியமற்றது. ஆனால் லோக்பால் வரம்பு தானே பிரதம மந்திரி தானே முன்வந்து சொல்லியிருக்கிறார். என்னை பிஎம்ஐ சேர்த்துங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் சிபிஐ என்பது தன்னாட்சி நிறுவனம். இப்ப அதாவது ஹாரூன் பேசுவதற்கு நேரம் அனுமதிக்கல. இப்ப நான் நேரத்தை மீறி பேச விரும்பல. காரணம்,
இது நாம லோக்பாலை பற்றியே பேசல. லோக்பால் பெயரால் விளிம்பு நிலையிலேயே நின்று விமர்சனங்களை வைத்திருக்கிறோமே தவிர உள்ளே செல்லவில்லை. ஆனால் நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், லோக்பால் அல்ல, நீங்கள் நினைக்கிறபடி இந்த தேசத்தின் ஊழலை முழுவதுமாக அழித்து ஒழிக்கிறார் போல் ஒரு லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்திற்கு வராது, சட்டமாகாது. ஏனென்றால் 1996 தேவகவுடாவினுடைய ஆட்சியிலேதான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 33.3 விழுக்காடு கொண்டு வரப்பட்டது. மசோதா 96. பிறகு 2009 மத்திய சட்டத்துறை சட்ட அமைச்சகம் அது சரி என்று பரிந்துரைத்தது. 2010 இதே மன்மோகன் சிங் அரசு அதற்கான ஒப்புதலை வழங்கியது. ஆனால் இன்று 2011 முடிய போகிறது. இன்று வரையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு என்ன நேர்ந்திருக்கிறதோ அதுதான் லோக்பால் மசோதாவுக்கும் நேரும். அன்னை சோனியா காந்தி இருக்கிற வரையில், மன்மோகன் சிங் இருக்கிற வரையில் இதுதான் நடக்கும். ஏனென்றால் பாதுகாப்பாளர்களை தவிர ஊழலை ஒழிப்பதற்காகவும் உருப்பட வைப்பதற்காகவும் லோக்பால் வரம்புக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய வாக்கு பொய்க்க வேண்டும் என்பதே மக்களுடைய பெருத்த விருப்பம். அரங்கிற்கு வருகிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் நேர்பட பேச நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம்.